சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன்னை குறித்து என்ன நினைக்கிறானோ, ஒரு மனிதன் தன்னை அவனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறான். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல அறிவு, என்ன அறிவு வேணும் அப்படின்னு சொன்னால், என்னை குறித்து இன்னொருத்தங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மை 1000 விதமாய் நினைப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மேலே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். சிலருக்கு நம்மளை பிடிக்கும், சிலருக்கு நம்மளை பிடிக்காது. சிலருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். சிலர் இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் இப்படி இவன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்னொருத்தர் மனசில் நினைக்கிறது மாதிரியெல்லாம் நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உங்களால் வாழவே முடியாது. அதனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், என்னை குறித்து நான் என்ன நினைக்கிறேன், என்னை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறார், இதை எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுக்கு முன்பாக எப்பொழுதுமே வைத்து கொள்ள வேண்டும். இன்னொருத்தருக்காக நீங்கள் ஓட மாட்டீங்க, இன்னொருத்தருக்காக நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. உங்களுடைய மனதில் ரொம்ப அதிகமான அழுத்தங்கள் வராது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை ஜெயமாய் வாழ்வீர்கள். எப்போ அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காம இருந்தாலே போதுமானது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் முதலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், பேலியாளின் மக்களாகிய சிலர் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று அவங்களுக்குள்ள பேசி கொண்டாங்களாமா. இவனா நம்ம ரட்சிக்க போறான் அப்படின்னு பேசிட்டாங்களாமா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனோ காது கேளாதவனை போல இருந்தான். அப்போ சில நேரங்களில் மனிதனுடைய கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. மனிதர்கள் நினைக்கிறது போலெல்லாம் நடக்க முடியாது. மனிதர்கள் நினைக்கிறது போலெல்லாம் நீங்கள் நடக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கடன்காரங்களாக மாற்றப்படுவீங்க. நீங்கள் நிறைய நேரத்தில் உங்களுக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வரும். இன்னைக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறவங்க அடுத்த நாள் வேற ஒரு ஐடியா சொல்லுவாங்க. நம்ம நம்முடைய மனசு புதுமையாக்கப்பட்டு கொண்டே இருக்கும், புதுசாக யோசிச்சுட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள ஒரு நன்மையை நிச்சயம் உங்களுடைய கண்கள் காணும் அப்படின்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற சகல பொறுப்புகளையும் நீங்கள் ரொம்ப நேர்த்தியாய் செய்யக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு தருவாராக. உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு ஆண்டவருக்கு ஒரு புது பலன் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. சில எதிர்ப்புகள், சில சவால்கள், சில பயமுறுத்தல்கள், ஒருவேளை சில காரியங்கள் உங்களுக்கு முன்பாக இதை எப்படி நான் எதிர்கொள்ளுவேன், இதை எப்படி நான் மேற்கொள்ளுவேன், இது என்னை கஷ்டப்படுத்திடுமோ, இதை செய்கிறதுக்கு எனக்கு என்ன ஞானம் இருக்கிறது. ஆனால் நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். பொறுப்பு ஒரு சோதனை என்று ஒன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரானால் அதை சந்திக்கக்கூடிய சகல கிருபையும் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க அந்த பிரச்சனையை சந்திச்சதற்கும், இனி இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு நீங்கள் அதை சந்திப்பதற்கும், இதற்கு முன்பாக அந்த சவாலை நீங்கள் சந்தித்ததற்கும், இதற்கு பிறகு சந்திப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பலவிதமான சூழ்நிலைகளை நான் நம்புகிறேன் நீங்கள் லெகுவாய் சுதந்தரிக்க போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த காரியத்தை சுதந்தரிக்கும் போது கர்த்தர் உங்களை சொப்பனம் பார்க்கறது மாதிரி ஆண்டவர் உங்களை கண்டிப்பாய் மாற்றப் போகிறார். கடினமாய் சுதந்தரிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அது லெகுவாய் மாறும். ஏனென்றால் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர். இந்த
சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஏராளமான அந்த சூழ்நிலையை, அந்த சவால்களை நீங்கள் இந்த கன்வென்ஷன் கூட்டம் முடித்ததற்கு பிற்பாடு நீங்கள் லெகுவாய் நீங்கள் அதை அடைவீர்கள் என்று கர்த்தர் முதல் நாளிலிருந்தே கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அது லெகுவாக சரியாகும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தேவை கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்து அதை லெகுவாய் சுதந்தரிக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் லெகுவாக்குவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற படிப்புகளை கர்த்தர் லெகுவாக்குவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஊழியங்களை கர்த்தர் லெகுவாக்குவார். நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் நம்மை லெகுவாய் நடத்துகிற கர்த்தர். சாலோமோனுடைய தகப்பனாராகிய தாவீது கடினமாய் சில காரியத்தை பெற்றுக்கொண்டார். அவருக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. அவர் நிறைய யுத்தங்களை பண்ணினார், நிறைய எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார். ராத்திரி முழுக்க பல ராத்திரிகள் அவர் தூங்காம இருந்தார். நிறைய நாட்களால் சவுலால் துரத்தப்பட்டு சிங்க கெபிகளிலே வாழ்ந்தார். அந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதற்கு, தன்னுடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புறதற்கு பல பாடுகளை அவர் பட்டார். அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவருடைய காலம் முடிந்ததற்கு பிற்பாடு ஆண்டவர் சாலோமோன் என்கிற ஒரு மகனை கொடுத்து கர்த்தர் அவனை லெகுவாய் கர்த்தர் அவனை வைத்து சுகமாய் இளைப்பாற பண்ணி கர்த்தர் அவனை நேர்த்தியாய் நடத்தினார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் அப்படித்தான். சிலர் நினைக்கலாம், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க பற்றுவாங்களோ, நான் கடந்து வந்தது மாதிரியே என் பிள்ளை கடந்து வருதே, என் சூழ்நிலையே என் பிள்ளைக்கு தொடருகிறதே. ஆனால் நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் அந்த சாலோமனை லெகுவாய் சுதந்தரிக்க பண்ணின கர்த்தர் உங்க பிள்ளைங்க அந்த காரியத்தை லெகுவாய் சுதந்தரிக்க போகிறார்கள். ஆண்டவர் அவர்களை மிக சுலபமாய் அந்த கரையை கர்த்தர் கடக்க பண்ணுவார். உங்கள் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுகிற கர்த்தர். ஆமேன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகள் எப்ப லெகுவாகும் அப்படின்னு சொன்னா, உன் ஆயுதம் மழுங்கலாய் இருக்க நீ அதிக பிரயோகத்தை பயன்படுத்த வேண்டியதா இருக்கும். அப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மரத்தை யார் ரொம்ப சுலபமாக வெட்டுவாங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணுற ஆயுதம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கூர்மையாக இருக்கணும். நீங்கள் பழைய ஆயுதத்தை வச்சு இந்த மரம் வெட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியும், எத்தனையோ வெட்டினாலும் அவங்களுடைய பலம்தான் போகுமே தவிர அந்த மரம் அவ்வளவு சீக்கிரமாய் கீழே விழாது. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கை லெகுவா இல்லை, உங்கள் சம்பாத்தியம் லெகுவா இல்லை, உங்களுடைய குடும்பம் லெகுவா இல்லை, உங்களுடைய பிரச்சனையை லெகுவா நீங்க அதை கொண்டு போறதில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற நிறைய பேருடைய ஆயுதம் மழுங்கலா இருக்குது. நான் நம்புறேன், ஆயுதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். நீங்க ரொம்ப கூர்மையான கருவியா இருப்பீர்களே, ஆனால் நீங்க லைட்டா வச்சா போதும். அதான் இந்த பிளேடு புதுசா வாங்கின உடனே நம்ம குழந்தைங்களுடைய கையில கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்னா, யூஸ் பண்ணாதப்பா, அதுல கையில தொட்டாலே கிழிச்சிடும்ப்பா, அது ரத்தம் வந்துருப்பா, ரொம்ப ஷார்ப்பா இருப்பா, அதை அவன் கையில இருந்து புடுங்கு. ஆனா அதே நேரத்துல ரொம்ப நாளா பழசான ஒரு கத்தி, வெட்டினாலும் அறுபடாத ஒரு கத்தி குழந்தை கையில் எடுத்து வச்சிருந்தா கூட சரி கொடு, நம்ம அப்படி ரொம்ப ரிலாக்ஸாக தான் அதை வாங்குவோம். காரணம் என்ன அப்படின்னா, அது சீக்கிரமாக வெட்டாது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம், நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரலாம், நீங்கள் உற்சாகமாய் செயல்படலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை லெகுவாக மாறணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஆயுதம் கூர்மையானதாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களும் லெகுவா மாறணும்னா, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்று உங்க ஆயுதத்தை நீங்க கண்டிப்பாக மெருகேற்றணும். உங்களுடைய ஆயுதத்தை கூர்மை பண்ணுகிற இடம், உங்க வாழ்க்கையை கூர்மை பண்ணுகிற இடம், உங்க புத்தியை அழகாக்குற இடம், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இடம் வேற எங்கேயுமே இல்லை. எங்க இருக்கு அப்படின்னா, கர்த்தர் சமூகத்திலே மட்டுமே இருக்கிறது. நான் 10th ஃபெயில் ஆகும்போது ஒரு முட்டாள் என்கிற ஒரு பேரில் அந்த 10th நான் ஃபெயில் ஆனேன்.
அப்போ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சாட்சியை நான் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து இந்த 10th முடித்ததுக்கு பிற்பாடு ஒரு டுட்டோரியலில் வந்து இந்த 10th எப்படியாவது எழுதி பாஸ் பண்ணிட்டோன்னா இந்த 10th சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எங்கே போனாலும் ஒரு வேல்யூ. அது இருந்தால் தான் பைபிள் காலேஜே படிக்க முடியும். அதனால எங்கள் பாஸ்டர் வந்து அந்த 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 டுட்டோரியலில் அவர் ஜாயின் பண்ணி விட்டார் பாருங்களேன். ஆனால் அங்கிருந்து ஒரு ஞான குறைவான பையன் அப்படின்னு துரத்தி விடப்பட்டது மாதிரி வந்தேன். இன்னைக்கு காலையில் இங்கே நேற்றைக்கு இரவு இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு காலையில் வந்து நாகர்கோயிலில் ஒரு யூத் மீட்டிங் நடத்திட்டு இங்கே வரேன். அப்போது அந்த ஜபத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர் அப்படின்னா ஒரு நகைக்கடை நடத்துகிற ஒரு 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 ஆண்டவருடைய பிள்ளை அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் கடந்த நாட்களிலே உங்களுக்கு நடந்த அந்த அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் கலந்துக்கிட்டேன். நான் வந்து பல வருஷமாக இந்த நகை கடையில் நான் வந்து இந்த வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதில் ஒரு காரியத்தை செஞ்சீங்க. உங்கள் திருச்சபையிலே வந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு அந்த நகை வந்து மூழ்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த 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 வட்டியை அவங்களால கட்ட முடியல. அதனால் அந்த நகை வந்து மூழ்க போகுது. அப்போ வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க, பாஸ்டர் நான் அதை விட்டுறவா? ஏன்னா திரும்பி நான் கடன் கேட்டால் யாருமே எனக்கு தரமாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும், அதனால் அதை விட்டுறலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த நகையை எடுத்து விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஏதாவது லாபம் வருமானு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், நான் வச்ச பணம் இவ்வளவு, ஆனால் அதை எடுத்து விற்றா இன்னும் ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன சொன்னேன்னா, அப்போ அந்த நகையை நீங்கள் விட வேண்டாம், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். இந்த மாதிரி கூட்டுறவு வங்கின்னு ஒன்று இருக்குது, அந்த வங்கியில் போய் நீங்கள் பேசுங்க, அவங்களே பணத்தை எடுத்துட்டு வந்து அந்த பேங்கில் கட்டி நகையை அவங்களே திருப்பி வச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு பணத்தையும் நீங்கள் கட்டிடலாம், அந்த நகையும் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் ஆண்டவர் அவங்களுக்கு வாய்க்க பண்ணி ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு பண்ணி அந்த பேங்க்ல இருந்து திருப்பி வச்சுட்டாங்க. இந்த சாட்சியை நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன். சொல்லும்போது அவர் சொன்னார், நான் ஒரு பேங்கில் இந்த நகை வேலையில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருக்கிறேன், நிறைய இதுக்காக படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு மூளை எனக்கு இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப ஞானத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல, எனக்கு உடனே நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபீல்டை குறித்து தெரியாது, அந்த விஷயத்தை குறித்து தெரியாது, படிப்பு இல்லை, அவ்வளவு ஞானம் இல்லை, ஆனால் நம்மிடத்திலே வருகிற ஒருத்தரை சரியா கைட் பண்ற அளவிற்கு அந்த ஞானத்தை எங்கிருந்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் இந்த உலக ஞானம் அல்ல, கர்த்தர் ஒருவரே. நான் நம்புறேன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப சுலபமாய் சந்திக்க போகிறீர்கள். நீங்க இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும் போதே நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை, பலர் உங்களை பார்த்து சொல்லலாம், ஐயோ பிரதர் நீங்க இதை இவ்வளோ ஈஸியா தாண்ட முடியாது, இது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடும், இதுல மாற்றினவங்க யாருமே அவ்வளோ சீக்கிரமா வெளியே வரமாட்டாங்க, இது உங்களை அழிச்சிடும், இது உங்களுடைய பேரை கெடுத்துடும், என்னென்னமோ எதிர்மறையான வார்த்தைகள் உங்களை சுற்றி கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, இல்ல மகளே, இல்ல மகனே, இந்த சமுத்திரத்தை நீ லகுவாய் தாண்டுவாய், இந்த பிரச்சனையை நீ லகுவாய் தாண்டுவாய், இந்த போராட்டத்தை நான் உன்னை கடக்க பண்ணும் போது சொப்பனம் பார்க்கிறது போல் இருக்கிறது, இந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரும் கடந்து வந்த பாதை அல்ல, கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு கைகளை தட்டி என்னை லகுவாய் சொல்லுங்க, என்னை லகுவாய் கடக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையிலே போய் நிற்கும் போது முழு உலகத்தையும் காப்பாற்றுகிற பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கே இருக்கிற யாராலும் அதை செய்யவே முடியாது. ஆனா யோசேப்பு வந்து ரொம்ப இளைஞனாய் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவ்வளவு பெரிய பொறுப்பையும் லகுவாய் செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆமென்.
சங்கீதக்காரனாகிய தாவீது பெரிய ராஜ்யபாரம் பண்ணி தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. யாருமே வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பவே இல்லை. அப்பாவை பார்த்தாலே ஒரு பெரிய பயம். அப்பா என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு மரியாதை உண்டு. தாவீது தன்னுடைய வயதான காலத்துல அதோனியா ராஜாவாய் ஏற போறேன்னு சொல்லும் போது அந்த வயசான காலத்துல சேர்ல உட்கார்ந்து யார் ஒன்னு அங்கீகரிச்சா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வாயிலிருந்து புறப்படும் போதே அவனுடைய தலையை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க. வயதானாலும் தன்னுடைய வார்த்தையில் அவ்வளவு பவர் உள்ளவன் யார் அப்படின்னா தாவீது. ஆனா இப்போ தன்னுடைய அந்த ராஜ்யபாரத்தை சின்ன மகனாகிய சாலோமோனுடைய கையில கொடுக்க போறாரு. இவர் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த மகா பெரிய தேவாலயத்தை கட்டுவதற்கு, அந்த ஜனங்களை நடத்துவதற்கு அந்த சின்ன வயதில் கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் அழகாய் தந்தார். ஆமென் சொல்லுவோம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, என்னை லகுவாய் சுதந்தரிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு 3 டைம் சொல்லுங்க. நான் எனக்கு முன்பாக இருக்கிற இந்த சவால்களை லகுவாய் என்னை கர்த்தர் சுதந்தரிக்க பண்ணுவார். என் பிள்ளையினுடைய திருமணம் அது லகுவாய் நடக்க போகிறது. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கடினமான இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு லகுவாய் மாத்த போறாரு. எல்லாரும் கையை மேல உயர்த்தி ஆமென். என் பிள்ளை லகுவாய் இதை கடக்க போறான். என்னுடைய குடும்பம் இதை லகுவாய் கடக்க போகிறது. எந்த சலசலப்பும் இல்லாம, எந்த மன வருத்தமும் இல்லாம, எந்த உடையுமே இல்லாம இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னு யாருமே தெரியாத அளவிற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை லகுவாய். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி எஸ், உங்க கையை கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரு. பிரதர், உங்க கையை ஆண்டவர் பிடிச்சிட்டாரு. சிஸ்டர், உங்க கையை ஆண்டவர் பிடிச்சிட்டாரு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ லகுவாய் கடந்து போவாய். ஆமென் சொல்லுங்கள். ஒரு விசை ஊழியத்தின் நிமித்தமாய் ரொம்ப மனம் உடைஞ்சு, எப்படி இந்த ஊழியத்தை தொடர போறேன்? என்னுடைய தகப்பனார் ஊழியக்காரர் அல்ல, எந்த ஆலோசனைகளும் எனக்கு இல்லை. அப்போ இந்த ஊழியத்தை நடத்த முடியாதோ அப்படின்ற ஒரு நெருக்கமான ஒரு நேரத்தில் கோயம்புத்தூர்ல காந்திபுரம் என்கிற இடத்துல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ நான் என்னுடைய மனசு ஓடிட்டே இருக்குது. நீ என்ன பண்ண போறியோ, எப்படி இதை செய்ய போறியோ, உன்னால செய்ய முடியாது, நீ ரொம்ப சின்ன வயசு, உன் வார்த்தைக்கு யாருமே கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படியே ஜோம் பண்ணிட்டே அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சின்ன காட்சியை ஆண்டவர் என்னுடைய கண்ணில் காமிச்சார். அப்படின்னா ஒரு குட்டி பையன், அந்த குட்டி பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பெரிய ரோடை கிராஸ் பண்றதுக்கு அவன் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கிறான். அவனால கிராஸ் பண்ணவே முடியல. பெரிய பெரிய காரும் பஸ்ஸும் ஓடுறதுனால வந்து பார்த்துட்டு அப்படி திரும்பி போயிட்டே இருக்கிறான். அவங்க அப்பா வந்து ஒரு மளிகை கடையில ஒரு பொருளை அவர் வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு அங்கிள் ஒருத்தர் வந்து அவன் பக்கத்தில் வந்து கேட்குறாரு, நான் வேணா உன்னை கிராஸ் பண்ண வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், எங்கள் அப்பா அங்கே தான் இருக்காரு, எங்கள் அப்பா இவ்வளோ சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஐயா போயிட்டாரு. உடனே அவங்க அப்பா வந்தார். இது வரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அப்பா வந்து அந்த பிள்ளையினுடைய கையை அப்படியே பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த பையன் அதற்கு பிறகு அந்த ரோட்டை அவன் பார்க்கவே இல்லை. என்ன கார் வருது, என்ன வண்டி வருது, எதுவுமே பார்க்கல. நீங்க நம்ப மாட்டீங்க, அங்கிருந்து தென்னை மரம் பக்கத்தில் இருக்கிறது. அந்த தென்னை மரத்துலேருந்து ஒரு சின்ன காய் விழுந்துச்சு பாருங்க. அந்த காய் கீழே கிடக்குது. அந்த காயை எடுத்து அவனுடைய ஷூ வச்சு அந்த ரோட்டில் தட்டி விளையாண்டுட்டே போறான். நான் அப்படியே இதை பார்க்குறேன். பார்த்த உடனே ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பிச்சாரு. டேய், அந்த சின்ன பையனை நினைச்சு பாரு. இந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய அந்த ரோட்டில் இத்தனை ஆயிரம் வண்டிகளை பார்த்து பயந்து 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 நான் கிராஸ் பண்ண முடியாதுன்னு இருந்தான். ஆனா இப்போ அவங்க அப்பா கையை பிடிச்ச அடுத்த நிமிஷத்துல அந்த ரோட்டை கூட கவனிக்காம விளையாண்டுட்டு இந்த ரோடை அவனால கிராஸ் பண்ண முடியும்னா உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன். உனக்கு முன்பாக இருக்கிற இந்த சவாலை நான் உன்னை சுலபமாய் கடக்க பண்ணுவேன், ஈஸியா கடக்க பண்ணுவேன். நான் உன் கரத்தை பிடிக்கிற வரைக்கும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பகுதி மக்களுக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கர்த்தர்
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ என் கையை பிடிச்சுக்கோ, நீ என் கையை பிடிச்சுக்கோ, நீ என் கையை பிடித்தாய் ஆனால் உனக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலை சாதகமாய் மாறும். நீ விளையாடி கொண்டே அந்த பிரச்சனையை தாண்டுவாய். நீ சிரித்து கொண்டே அந்த பிரச்சனையை தாண்டக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு சகலமும் லெகுவாய் மாறும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சிறைச்சாலை ரொம்ப லெகுவா இருந்துச்சு. அவங்களுடைய கையையும் கால்களையும் தொழு மரத்தில் கட்டுனாங்களாமா. எவ்வளோ ஒரு சோகமான விஷயம், எவ்வளோ வருத்தமா இருக்கும். நம்மளா இருந்தா எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஐயோ, நம்மளை இப்படி ஒன்று கட்டிட்டோமே. ஆனா வேதம் சொல்லுது, கை கால்களை கட்டினதுக்கு பிற்பாடு கூட அவங்க கர்த்தரை துதித்து பாடினார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அங்கே தன்னுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. இப்ப அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்றான், ஐயோ, தன்னை குத்தி கொள்ள போகும்போது சொல்றான், நீ உனக்கு ஒண்ணுமே தீமையை கொடுக்காத, ஏன்னா நாங்க இங்கதான் இருக்கோம். கதவு திறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க போகவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சிறைச்சாலை அவர்களுக்கு கடினமா இல்லை, அந்த சிறைச்சாலை அவர்களுக்கு லெகுவா இருந்தது. காரணம் என்னன்னா, கர்த்தர் அவர்களோடு இருந்ததனால் சிறைச்சாலை அவர்களுக்கு லெகுவா இருந்தது. நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால் இந்த காரியத்தை கர்த்தர் லெகுவாய்த்தான் முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 2 கையை மேல உயர்த்தி சொல்லுங்கப்பா, உங்க கையை நான் பிடிக்கிற ஆண்டவரே. உங்கள் ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதிக பிரயோகத்தை நீங்க பயன்படுத்த வேண்டியதா இருக்கும். எனக்கு தெரியும், நான் உங்களோட நடந்தா இந்த பிரச்சனை சரியாயிரும். நான் உங்க கையை பிடிச்சா இந்த சூழ்நிலை மாறும். ஆண்டவரே, நான் உங்களோட நடந்தா இந்த பிரச்சனை சுலபமாய் தீரும்னு நான் நம்புறேன். ஆண்டவரே, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், நான் நம்புறேன். நன்றி அப்பா, நன்றி 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 தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுங்க, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஒரு ஜபமா கையை உயர்த்தி சொல்லுவோம், தேவனே, சேனைகளின் தேவனே, சத்தமாய், சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. சொல்லுங்க, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ நம்முடையது எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, அப்படியே லெகுவா மாறணும். இந்த லெகுவாய் மாறுவதற்கு முதல் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவரோட நடந்தா, நீங்க ஆண்டவரோட நடந்தா பாருங்க. நிறைய தகப்பன்மார் அவங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க,
ஆனால் நிறைய ஐயா வாயை திறந்து அவங்க ஏசப்பாட்ட போய் நிற்கவே மாட்டாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் எல்லாரும் நினச்சிக்குங்க, இங்கே இருக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் எல்லாரும் நீங்கள் யாருக்கு முன்னாடி கண்டிப்பாக நிற்கணும்னா, உங்கள் வாழ்க்கை லெகுவாக மாறணும்னா உங்கள் இஷ்டம் கிடையாது, உங்கள் விருப்பம் கிடையாது, உங்கள் மனம் போன போக்கு கிடையாது. நீங்கள் எங்கே நிற்கணும்னா, உங்களை லெகு பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் அது வெற்றியாய் நடக்கும். காலையில் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா, வருமானங்கள் ரொம்ப குறைவாக இருக்குதா, நான் நம்புகிறேன் காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்கள் காலையில் கர்த்தர் சமூகத்தில் போய் நின்னீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கடினமாக சம்பாதிக்கிறத கர்த்தர் உங்களை லெகுவாக சம்பாதிக்க பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா தேவன் வரும்போது சொல்லுகிறான், ஐயரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வலைகளை எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ராத்திரி முழுக்க அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் யூஸ் பண்ணிட்டான். எல்லா வித்தையும் இங்க வரும், அங்க வரும், இங்க வலைய போடலாம். ஆனா இயேசு அந்த படகுல ஏறுகிற வரைக்கும் அந்த படகு வெறுமையான படகா இருந்துச்சு, அந்த படகு நிரம்பாத படகா இருந்துச்சு, அந்த படகு முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத படகா இருந்துச்சு. ஆனா இயேசு அந்த படகுல ஏறி, அதே கடல் தான், அதே வலை தான், ஆனா கர்த்தர் இப்ப வலைய போட சொல்லுகிறாரு. அந்த படகு மட்டுமல்ல, இன்னொரு படகும் நிரம்புகிற அளவிற்கு ஆண்டவர் அந்த படகை நிரம்ப பண்ணின கர்த்தர். இதுவரையிலும் நீ தனியாய் ஓடினாய், இதுவரையிலும் நீ தனியாய் பிரயாசப்பட்டாய், இதுவரையிலும் உன்னுடைய தரிசனத்துல உன்கூட யாருமே இல்லை, அம்மா அப்பா சொந்தம் மனைவி நண்பர்கள் யாருமே இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த இரவு ஆண்டவர் மட்டும் சொல்றாரு, உன் கரத்தை நான் பிடிக்க போறேன், நான் உன் கூட படகுல ஏறுவேன், நான் உன் கூட வருவேன். நம்புறவங்க எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து கைகளை தட்டி கொண்டே சொல்லுங்கள், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் லெகுவாய் மாறுவதற்கு நீர் என்னோடு கூட வருவீராக, நீர் என்னோடு கூட வருவீராக. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க யாரை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா உங்க கூட தேவன். ஆமென் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? ஒரு ரொம்ப கடினமான ஒரு மனிதர் திருச்சபையிலே ஒரு அம்மா பல வருடங்களாய் வந்துட்டே இருந்தார். அவங்களுக்கு தன்னுடைய வீட்டில் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ அவங்க என்னிடத்துல நிறைய டைம் சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்கினாங்க. ஆனால் திருப்பி அடுத்த நாள் சொல்லுவாங்க, வேணாம் பாஸ்டர் நீங்கள் வர வேண்டாம், ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் உங்களை திட்டாருன்னா என்ன பண்ணுறது, பிரச்சனை பண்ணான்னா என்ன பண்ணுறது. நிறைய பேர் பக்கத்துலலாம் ஜெபம் பண்ண வந்தாங்க, அவங்களெல்லாம் துரத்தி விட்டார். அப்போ ஒரு நாள் நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் ரொம்ப நல்லவர், இன்னொருத்தருக்கு பிடிக்க வைக்கிறது கூட நீங்கள் தான், அந்த மனுஷனுக்கு ஒரு சமாதானத்தை நீங்கள் தாங்கன்னு சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரேம்மா, இல்லை ஐயா இருக்காங்க அப்படி, பரவாயில்ல ஐயா நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த வீட்டினுடைய வாசலில் காலடி எடுத்து வச்ச உடனே அந்த ஐயா வெளியே வந்தார். என் கையில் பைபிள் இருக்கிறத பார்த்த உடனே அவருடைய முகம் ஒரு மாதிரி போயிடுச்சு. அப்போது அவருடைய கையை பிடிச்சி உடனே சொன்னேன், இவ்வளோ உயரமான மனுஷனாக இருக்கிறீங்க, உங்களை எட்டி பார்க்குற அளவுக்கு தான் கடவுள் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அப்படியே அமைதியாயிட்டாரு. உங்களை எல்லாருமே எட்டி தான் பார்க்கணும் போல தெரியுது அப்படின்னு சொன்னதுதான், அவ்வளோதான். உடனே வாங்க வாங்க பாஸ்டர் உள்ள வாங்க, அப்படியே ப்ரேயருக்கெல்லாம் அப்படியே பவ்யமாக நின்னாரு. அவங்க அந்த வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் யாரையுமே வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு, என்னமோ தெரில உங்கள் ப்ரேயரில் கலந்துக்கிட்டாரு. ஆனால் சில மாதங்களுக்குள்ளாகவே இன்றைக்கு ஆலயத்தில் ஒரு முக்கியமான நபராய் கர்த்தரவரை வச்சிருக்கிறார். நான் நம்புறேன் உங்களை ஆண்டவர் லெகுவாக்க போறார் பிரதர், உங்களை லெகுவாக்க போறார்.
உங்க நண்பன் உங்க கூட இருந்தா லெகுவா இருக்காது பிரதர். நீங்க நினைக்கலாம் இந்த சொந்தக்காரன் மட்டும் என் கூட இருந்தா இந்த பிரச்சனை லெகுவா தீருமே, அவன் மட்டும் ஒரு போன் பண்ணி சொன்னா இந்த பிரச்சனை லெகுவா தீர்ந்திருக்குமே, இவன் மட்டும் எனக்காக வந்திருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, இவன் மட்டும் எனக்காக பேசியிருந்தா இந்த கஷ்டம் எதுக்கு நான் படுறேன். உங்க இருதயம் ஒருவேளை இன்னொருத்தர் வந்திருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட மாட்டேன்னு நீங்க சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் பேசுறாரு, இன்னொருத்தர் வந்தாலும் இதை விட பிரச்சனையை கொண்டு வந்துட்டான்னா நீ என்ன பண்ணுவேன். ஆனா நான் உன் கரத்தை பிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா அந்த காரியம் கடினமாய அல்ல, லகுவாகவே முடியும். கைகளை மேல தட்டி ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வளாகம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. இதோ கர்த்தர் லகுவாக்குகிறார், இதோ கர்த்தர் லகுவாக்குறார். நிறைய பேருடைய தோளில் இருக்கிற அந்த சுமையை கர்த்தர் இறக்கி வைக்கிறத நான் இப்ப பார்க்கிறேன். கர்த்தர் அதை தன்னுடைய கரத்தில் எடுக்கிறத பார்க்கிறேன். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு முன்னாடி உங்க தோளின் மேல் இருந்த அந்த சுமை இனி வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக இருக்க போவது இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் எடுப்பேன் மகனே, நான் எடுப்பேன் மகளே. கரங்களை தட்ட தட்ட கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்குறது. சொல்லுங்க, ஆவியானவரே எனக்குள்ள வாரும், இயேசுவே எனக்குள்ள வாரும், இந்த பிரச்சனையில நீர் வாரும், இந்த பிரச்சனையில எனக்கு நீர் உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். சோ இன்னொருத்தர் வரணும், இன்னொருத்தர் செய்யணும். எப்பவுமே நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் எந்த இடத்துல இன்னாலும் ஆண்டவரா யாரையாவது உங்களை கொண்டு வந்து இவனுக்கு உதவி செய்யணும், யாராவது வாலண்டியரா வந்து உதவி செஞ்சா அதை நீங்க தட்டணும்னு நான் சொல்லலை. ஆனா நீங்களா உதவி செய்யறதற்கு யாரிடத்திலுமே போகாதீங்க. உங்களை தனியா ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை தனியா ஜெயிக்க பண்ணுவார், உங்களை தனியா நிற்க பண்ணுவார். நீங்க தனியா இல்லைன்றதை கர்த்தர் நிரூபிப்பார். நான் நம்புகிறேன், தகப்பனும் தாயும் உங்களை கைவிட்டாலும், தாவீதோடு கூட யாருமே இல்லாட்டாலும் கர்த்தர் தனியாக நின்று ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப ஞானமா இருக்கணும். சில நேரத்துல நீங்க மனுஷனுடைய காரியத்தை எல்லாம் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் அப்படியே தூர ஒதுங்கி நிற்பாரு. சரி நீ போப்பா, நீ தான், உனக்கு தான் அந்த வக்கீல தெரியும்ல, உனக்கு தான் அந்த கோர்ட்டு தெரியும்ல, உனக்கு தான் அந்த நபரை தெரியும்ல. ரொம்ப ஞானமா நடக்கணும். நான் நம்புறேன், நம்ம அனுபவிக்கிறதுல 90% பிரச்சனை ஆண்டவரை அனுமதிக்கிறதே கிடையாது, அனுமதிக்கிறதே கிடையாது. 90% பிரச்சனை நம்மளால உண்டாகிற பிரச்சனை. நான் தாழ்ந்து போகல, நான் நல்லவனா இல்லை, நான் பொறுமையா இல்லை, நான் மன்னிக்கல, நான் அதை பெரிய விஷயமா எடுத்தேன். நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பைபிளை படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே வரணும், உங்களுக்கே அது வரணும், நீங்களாகவே அதை நினைக்கணும். இல்லை நான் எப்படி அப்படி போக வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கணும். நான் சண்டை போடக்கூடாது, நான் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, நான் மன்னிக்கணும், அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். ஒருத்தன் நம்மளை வாடா போடா அப்படின்னு கூப்பிட்டா, அப்படி எதிர்த்து நீ வாடான்னு கூப்பிட்டா நானும் வாடான்னு தான் கூப்பிடுவேன், நீ போடான்னு சொன்னா நானும் போடான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க முடியும்? நீங்க எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்க முடியாது. சரி நீ வாடான்னு சொன்னியா, ஏன் தம்பி நீ அப்படி சொல்ற, விட்டுருப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் சொல்றேன், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கவே மாட்டார். எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்க சண்டை போடுறதுக்கு, நீங்க பிரச்சனை பண்றதுக்கு நீங்க போகவே கூடாது. நான் நேற்றைய தினத்துல கூட ஆண்டவர் நம்மோடு பேசினார். நமக்கு அது வேலையே, சத்தமா சொல்லுங்க, நமக்கு அது வேலையே இல்லை. உலகத்தில் இருக்கிறவங்க பழமொழி சொல்லுவாங்க, அக்கறை மாற்றுக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க.
அந்த சைடில் இருக்கிற மாடு ஆற்றுக்கு இந்த கரையில் பார்க்கும்போது பச்சை பச்சைன்னு தெரியுமாமா. ஆனால் இங்கே இருக்கிற மாடுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பச்சை பச்சைன்னு தெரியுமாமா. உலகத்திலே இருக்கிற சில மாயான காரியங்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது நல்லதா தெரியும். ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவர் விக்கிரக ஆராதனையை வெறுக்கிறார். அதே போல ஆண்டவர் வெறுக்கிறது விபச்சார பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவருக்கு பிடிக்காது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவ்வளவு தப்பு பண்ணிட்டு அவ்வளவு அசுத்தத்தை பார்த்துட்டு இதை யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவர் பார்க்கிறார். வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு, உனக்கு மகனே நீ தைரியம் உள்ளவனா இருக்கலாம், ஆனா நீ எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா தெனாவிட்டு உள்ளவனா இருந்துடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம். நீங்க சில நேரத்தில் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே அவங்களுக்குன்னே ஒரு பவரை வச்சுட்டு, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இந்த 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 எண்ணம் உங்க மனசுக்குள்ள இருந்தா கூட நீங்க வளர முடியாது. நீங்க வேதத்துல அம்னோனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். இந்த அம்னோன் தன்னுடைய சொந்த தங்கச்சியாகிய தாமாரை பாத்தீங்க அப்படின்னா தப்பா நடத்துவான். அவனுடைய அந்த பொண்ணு மேல அவனுக்கு ஒரு ஆசை வந்துடும். எப்பவுமே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு லிமிட்டேஷனுக்கு மேல கண்டிப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பியோ ரத்த சம்பந்தமான உறவா இருந்தா கூட ரொம்ப கண்டிப்பா பழகக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் சத்ரு அந்த இடத்துல சில நேரத்தில் கிரியை செய்வான். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பெண் பிள்ளையை வைத்திருக்கிறவர்கள், ஆண் பிள்ளையை வைத்திருக்கிறவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படின்னா சோசியலா நாங்க போறோம், நாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நாங்க அண்ணன் தம்பி. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அம்னோன் தன்னுடைய சொந்த சகோதரி மேல அவனுக்கு ரொம்ப இச்சை வருது, ரொம்ப அசுத்தமா வருது. உடனே பாருங்க, சரி இந்த தங்கச்சிக்கு துரோகம் பண்ண வேண்டாம்னு நினைச்சு தன்னையே அவன் இது வருத்தப்படுத்துறான். அவன் நல்ல பையன், அம்னோன் கெட்டவன் கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்ட ஷேர் பண்றான்னா, தான் நாளுக்கு நாள் மெலிஞ்சு போறதுனால தன்னுடைய ஃப்ரெண்ட் இடத்துல ஷேர் பண்றான். இந்த மாதிரி நான் மெலிஞ்சு போறதுக்கு காரணம் அதான்டா, என் தங்கச்சியை நினைச்சு நான் சிக்காகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பொல்லாத ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தம்பிகளும் ரொம்ப கவனமா கவனிச்சுக்கோ. உன்னுடைய நண்பன் உன்னை அழிச்சிருவான், உன்னுடைய நண்பன் உன்னை ஒன்றும் இல்லாம போக பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் சொல்றேன், ஒரு நாள் நீ இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த ஃப்ரெண்டு அவன் நல்லா இருப்பான்டா, அவன் சம்பாதிப்பான், அவனுக்கு பின்னணி இருக்குது, அவனுக்கு அப்பா இருக்காங்க, அவனுக்கு இன்னைக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, அவனுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, அவனுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உனக்கு யார் இருக்கா? உனக்கு யார் இருக்கா? நண்பனுக்கு பின்பாக போய் ஆண்டவரை மறந்து, சர்ச்சை மறந்து, பைபிளை மறந்த ஏதாவது ஒரு வாலிப தம்பி இந்த சத்தத்தை நீ கேட்டுட்டு இருந்தா இன்னைக்கே தயவு செய்து அன்பாய் கேட்கிற, ஆண்டவர் உன் மேல பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் உன் மேல பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. நீ இந்த சத்தத்தை கேட்கிறதே ஆண்டவர் உன் மேல வச்ச பெரிய தயவு. நீ யாரோ ஒருத்தருக்கு பின்னாடி போய் உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிராத. உலகத்துல இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் சிகரெட் அடிக்கிறாங்க. இந்த சிகரெட்டு முதல் பத்த வைக்கிற சிகரெட் 90% பேருக்கு இலவசமா வந்த சிகரெட். 90% பேருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க குடிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ண சிகரெட்டு அவங்க பணம் கொடுத்து வாங்கினது கிடையாது, யாரோ ஒருத்தருக்கு அவர்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தது. அப்படிதான் சத்ரு உங்களை சில நேரத்தில் வழி விலகி போக பண்ணுவான். பாருங்க, இந்த ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஆலோசனையை கொடுக்குறான். அப்படியா, உனக்கு அந்த மாதிரி டெம்டேஷனா இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளா இருந்தா என்ன அப்படி ஓங்கி ஒன்று அடிச்சுட்டு, ஏன்னா சொந்த சகோதரி மேல இப்படி தப்பா நினைக்கிறது தப்பு இல்லடா, எந்திரிச்சு போடா, வேலையை பாடுறா. வேலை இல்லாம ஒரு இடத்துல படுத்து கிடந்தா உனக்கு இப்படிதான் வரும், நீ ஒழுங்கா வேலையை பார்த்தேன்னா ஒன்றும் வராது. சில அம்மா அப்பா நிறைய சம்பாதிச்சு வைக்கிறதுனால பிள்ளைகளை நிறைய பேர் சும்மா இருக்க வைக்கிறீங்க. ஒன்னு நினைச்சுக்குங்க, யாரா இருந்தாலும் சரிதான், நீங்க சும்மா இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிரும். சத்துரு உங்களுடைய சிந்தனையை ஆளுகை செய்வான், தப்பான காரியங்கள் உங்களை தேடி வரும். சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று செய்யலாம், ஏதாவது ஒன்று பார்க்கலான்னு தோணும். நீங்க ஒன்று ஜெபம் பண்ணுங்க, மரணம் வரைக்கும் கர்த்தர் உங்களை பிஸியா வைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க.
நீங்க ஆக்டிவா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, இவன் சும்மா படுத்து கிடந்து இப்படி யோசிக்கிறதுனால அவன் ஃப்ரெண்டு சொல்றான், நீ வியாதிக்காரனை போல படுத்துக்கோ, உங்க அப்பா உன்னை பார்க்க வருவாரு, வரும்போது உங்க தங்கச்சி எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லுன்னு சொல்லி தவறான ஒரு ஆலோசனையை கொடுக்குறான். இதே போல இவன் வியாதிக்காரனா படுத்து கிடக்குறான். அவங்க அப்பா வர்றாரு, என் மகனே உனக்கு பிரச்சனையான்னு கேட்குறாரு. ஆமா, எனக்கு உடம்பு நல்லா இல்லை. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, தங்கச்சி வந்து எனக்கு கொஞ்சம் பணியாரங்களை சுட்டு கொடுத்து சாப்பிட்டா சரியாயிரும் என்ன. உடனே அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே தெரில. அப்படியாப்பா, சரிப்பா, நான் தங்கச்சியை வர சொல்கிறேன்னு சொன்னால் அந்த புள்ள தாமார் வராங்க. உடனே இவ வீட்டிலே சமைக்கிறாங்க. சமைச்ச சாப்பாடை ஹாலில் கொண்டு போய் கொடுத்தா, இங்கே கொடுக்காத பெட்ரூமில் கொடுத்துருன்னு சொல்லி பெட்ரூமுக்கு அந்த பிள்ளைய வர வைக்கிறான். அங்கே இருக்கிற எல்லாரையும் வெளியே துரத்திட்டு அந்த பிள்ளையினுடைய கையை பிடிக்கும்போது அந்த புள்ள சொல்லுது, வேண்டாம், நீ என்ன கல்யாணம் கூட பண்ணிக்கோ, தப்புல, ஆனா வந்து இஸ்ரவேலில் மதிகேடான இந்த காரியத்தை செய்யக்கூடாது. நீ பாதிக்கப்படுவப்பா, நீ இப்ப எடுக்கிற முடிவுல நீ பாதிக்கப்படுவ, நான் பாதிக்கப்படுவேன், அப்பாவுடைய பேர் கெட்டு போகும், வேணான்னு எவ்வளவு தூரம் சொல்லியும் இவன் கேட்காம அந்த பிள்ளைய பலவந்தப்படுத்துகிறான். இப்ப அந்த பாவம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய சொல்றான், நீ ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்றான். உடனே அந்த பிள்ளை சொல்லுது, ஏற்கனவே நீ செஞ்ச அநியாயத்தை விட இப்ப நீ செய்யற அநியாயம் ரொம்ப பெருசுப்பா. நீ என்னை கெடுத்தது பெரிய தப்பு, நான் உன் சகோதரி, நீ என்னை இப்படி நடத்தக்கூடாது, இதுவே பெரிய தப்பு. ஆனா நீ இப்படி பண்ணலாமா? சரி, நான் பண்ணேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கூட பரவாயில்லையே. ஆனா அந்த பிள்ளைய நீ வெளியே போகலைன்னா இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள ஒருத்தனை கூட்டு வெளியே தள்ளிடுவேன்னு சொல்றான். அந்த புள்ள வெளியே போகாததை கண்ட உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த புள்ளைய வெளியே பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளுங்கன்னு சொன்னான். ஒருத்தன் வந்து அந்த புள்ளைய வெளியே தள்ளி விட்டான். அந்த புள்ள அப்படியே துக்கத்தோட போறா. ஆனா தப்பு பண்ணுனதை கூட ஆண்டவர், சரி நீ தப்பு பண்ணிட்ட, நான் உன்னை மன்னிக்கிறேன், மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாரு. தப்பு பண்ணதுக்கு பிற்பாடு, நான் பண்ணதுல என்ன பெரிய தப்பு, யாரும் பண்ணாதே நான் பண்ணிட்டேன், என்ன பெரிய விஷயம், அவன் கத்தி எடுத்தா நானும் கத்தி எடுத்தேன், அவன் பிரச்சனை பண்ணா நானும் பிரச்சனை பண்ணேன், அவன் யோசிச்சா நானும் பண்ணேன். இந்த மாதிரி மனசை கடினப்படுத்துகிற ஒருத்தரையும் கண்டிப்பா ஆண்டவர் பொறுத்துட்டு இருக்க மாட்டார். நீங்க தப்பா நினைக்க வேண்டாம், உங்களை அன்போட சொல்றேன், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்க இருதயத்துல தெனாவட்டுன்னு ஒன்று இருந்துடக்கூடாது மகன், திமிருத்தனம்னு ஒன்று இருந்துடக்கூடாதுப்பா. அம்மாவை திட்டுனதே தப்பு, அம்மாவை கெட்ட வார்த்தை பேசினதே தப்பு, அம்மாவை அப்படி நீ பேசி இருக்க கூடாது. ஆனா பேசி முடிச்சுட்டு என்ன பெருசா பேசிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன் பா, இத கர்த்தர் மன்னிக்க மாட்டார், இத கர்த்தர் மன்னிக்க மாட்டார். உங்க இருதயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்ற ஒரு உணர்வு வேணும். அதான் சத்துரு வந்து நீங்க பண்ணின தப்ப வந்து நிரூபிக்கிறதுக்கு நிறைய பேரை காமிப்பான். ஏன், அந்த பாஸ்டர் ஒழுக்கமா, அந்த பாஸ்டர் பையன் ஒழுக்கமா, அந்த ஐயரையா ஒழுக்கமா, அந்த குடும்பம் அந்த கமிட்டி மெம்பர் ஒழுக்கமா, அந்த யூத் லீடர் ஒழுக்கமா. நான் சொல்றேன், யார் உங்களை மனுஷனை பார்க்க சொன்னா, யார் மனுஷனை பார்க்க சொன்னா? மனுஷனை பார்த்தீங்கன்னா நீங்க விழுந்துருவீங்க. ஊழியன் செய்கிறவங்களா இருந்தா அவங்க மனுஷன், முன்னாடி நிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க மனுஷன். யோசேப்பு பரிசுத்தமா வாழ்ந்தது, எல்லாருமே பரிசுத்தமா வாழ்ந்ததுனால அவன் பரிசுத்தமா வாழல. அவனுக்கு முன்னாடி ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள், அவங்க அசுத்தமான காரியத்தை செஞ்சாங்க. தனக்கு முன்னாடி இருக்கிற ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க அசுத்தமான வாழ்க்கை வாழும்போது அதே இடத்துல பரிசுத்தமா வாழ்ந்த அந்த சாமுவேலை கொண்டுதான் கர்த்தர் தான் முதல் பேர்சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாத்தினார். தன்னுடைய கூட பிறந்த அத்தனை சகோதரர்களும் போய் ஆட்டுக்குட்டியை வலுக்கட்டாயமா பிடிச்சு அப்பாவுக்கு தெரியாமலே சமைச்சு சாப்பிடும் போது, ஒரு துண்டு சாப்பிடுறியான்னு கேட்கும் போது, நான் இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன், இது திருட்டா வந்தது, அப்பாவுக்கு தெரியாம அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய அப்பாட்ட போய் அண்ணன் தம்பி இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்து அந்த இடத்துல பரிசுத்தமா வாழ்ந்த அந்த யோசேப்பை தான் கர்த்தர் அந்நிய தேசத்துல அவனை ராஜாவா மாத்தினார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சில கர்த்தர் தேடி வர்றாரு. ஆண்டவருக்கு தேவை அவன் சரியா, இவன் சரியா, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க ஆண்டவருக்கு தேவை இல்லை.
அத்தனை பேர் தப்பு பண்ணினாலும், அத்தனை பேர் கத்தரை விட்டு பின்மாறி போனாலும், நான் ஆண்டவருக்காக வாழுவேன், நான் ஆண்டவருக்காக நிற்பேன். யார் கத்தரை வருத்தப்படுத்தினாலும் நான் வருத்தப்படுத்த மாட்டேன்னு யார் நிக்கிறீங்களோ அவங்க 10 வருஷத்துல கத்தருடைய வருகை தாமதிக்கும்னா 1000 பேருக்கு முன்னாடி கத்தர் உங்களை தனியா தெரிய வைப்பாரு. நீ செஞ்ச அத்தனை நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். கத்தர் உன்னை ஸ்பெஷலாய் நடத்துகிறத கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. உங்களுடைய மனசுல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சமாவது ஒரு குற்ற மனசாட்சி கொஞ்சமாவது இருக்கணும். நிறைய பேருக்கு அது இப்ப வர்றதில்லை, ரொம்ப தப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க செஞ்சது சரியா? ஒருவேளை பணம் இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற நிறைய பேர் நீங்க செஞ்சது சரின்னு உங்களை மேல் பூச்சா பூசலாம். ஆமா பிரதர், அப்படிதான் பிரதர் பண்ணணும், அவனுக்கு அப்பதான் பிரதர் புத்தி வரும். நீங்க ஒரு போட்டீங்க பாருங்க, அதுலதான் அவன் அடங்கினா. நீங்க ஒரு சொன்னீங்க பாத்தீங்க, அவங்க தான் அடங்கினா. இப்படி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை அசுத்தத்திற்கு நேரா நடத்தலாம். ஆனா உங்களுக்குள்ள அந்த துணிகரம்னு ஒண்ணு வந்துச்சு தெரியுமா, ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்க மாட்டார். தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆண்டவருக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் இல்ல ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு விரோதமா ஒரு நாட்டினுடைய ராஜாவே எழும்பினதுக்கு பிற்பாடும் அவன் எத்தனையோ பேரை ஏவி விட்டது போதிலும் தாவீதனுடைய உயிரை கர்த்தர் காப்பாத்தினார். ராஜாவே விரோதமா இருந்தாலும் நீ பயப்படாதடா, நான் குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி உன்னை கொல்ல முடியாதுடா, நீ போ, நீ எங்க போனாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். கர்த்தர் அப்படி பாதுகாத்தார். ஒன்னும் இல்லாம ஆட்டு இடையனா இருந்த ஒரு மனுஷனை மிகப்பெரிய ஆலயத்தை கட்டுற அளவுக்கு பெரிய ஐஸ்வர்யவனா மாத்திட்டாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல தாவீது தப்பு பண்ணான். உரியாவின் மனைவி ஆகிய பத்சேபாளை இவன் எடுத்துக்கிட்டான். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனைவி ஆகிய பத்சேபாளை தப்பா நடந்துட்டு இந்த தப்பை மறைக்கிறதுக்கு போர்ல இருக்கிற உரியாவை வர சொல்லிட்டான். இவன் வர சொல்லி நீ வீட்டுக்கு போய் தங்குன்னு சொன்னான். உரியா மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, இவனுக்கு நிறைய குடிக்க கொடுத்து அனுப்பலான்னு சொல்லி ஃபுல்லா குடிக்க கொடுத்து இப்ப நீ உன் வீட்டுக்கு போன்னு சொன்னான். அப்பவும் அந்த உரியா, நீ எல்லாரும் யுத்தத்தில் இருக்கும்போது நான் எப்படி போவேன்னு சொல்லி போகவே இல்லை. சரி, இவன் உயிரோடு இருந்தாதான் பிரச்சனைன்னு சொல்லி பாருங்க, சில பாவங்கள் உனக்கு ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாம ஆரம்பிக்கும் மகனே, சிம்பிளா ஆரம்பிக்கும். கடைசியில எங்க போய் கொண்டு விடும் தெரியுமா? கொலையில கொண்டு போய் விட்டுரும். சில விஷயத்தை முளையிலே கிள்ளணும், சில விஷயத்துல ஆரம்பத்திலே ஜெயிக்கணும். கொஞ்சம் இடம் கொடுத்தீங்க, கொஞ்சம் இடம் விட்டீங்க. கடனும் பாவமும் ஒன்னே தான். கடனா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே விடலை அப்படின்னு சொன்னா உங்களை சில நேரத்தில் அழிச்சிரும். அது அழிச்சிரும். நான் அடைச்சிருவேன், நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன், முடிச்சிட்டான். அப்போ உரியா அவனுடைய கையில் ஒரு லெட்டரை எழுதி யோவாப் கையில் கொடுக்கறதுக்காக அனுப்பி விடுறான். அந்த பிரித்து பார்த்தா யோவாப் அவனுக்கு கையில் கொடுத்துருக்க லெட்டரில் யுத்தம் மும்முரமாக நடக்கும்போது உரியாவை முன்னாடி நிறுத்திடு. இந்த எப்பவுமே யுத்தத்தில் முன்னாடி நிறுத்துறவங்க ரொம்ப பெரிய பராக்கிரமசாலியில் தான் நிறுத்துவாங்க. ஆனால் முன்னாடி நிற்கிறவங்களை தாண்டி தான் அந்த அந்த கத்தி பின்னாடி வரும். முன்னாடி நிற்கிறவங்க தடுக்கணும். இவன் முன்னாடி நின்னா இவன் செத்து போவான்னு எல்லாருக்குமே தெரியும். இவனை முன்னாடி நிறுத்தி இப்ப செத்து போயிட்டான். யுத்தத்தினுடைய செய்தியை ராஜா விசாரிக்கும் போது, ராஜா இன்னைக்கு நடக்கிற யுத்தத்தில் நாங்கள் ரொம்ப பின்தங்கிட்டோம், எதிரிகள் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே, ஏன்பா உனக்கு ஒழுங்கா யுத்தம் பண்ண தெரியாது? யாரையாவது நல்லவங்களை முன்னாடி நிறுத்த வேண்டியதானே? இல்ல, நீங்க அனுப்பிவிட்ட உங்களுடைய ஊழியக்காரனாகிய உரியாவும் செத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு உடனே சந்தோஷமாயிடுச்சு. சரி சரி சரிப்பா, யுத்தத்தில் அதெல்லாம் நடக்கிறது தான். தனக்கு எங்க போறான் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளை. உரியா கொன்னதுக்கு அப்புறம் இப்ப பத்சேபால கல்யாணம் பண்றதுக்கு எந்த தடையுமே இல்லை. இவன் நினைச்சதை சாதிச்சுட்டான். ராஜாவை யாருமே கேட்கல, நீ ஏன் பத்சேபால கல்யாணம் பண்ணேன்னு யாருமே கேட்கல. ஏன்னா ராஜாவை யாருமே தட்டி கேட்க முடியாது. அப்படி யாராவது கேட்டா அவங்கள சிறையில போடுற அளவுக்கு அவருக்கு பலன் இருக்குது. எல்லாத்தையும் மறந்தாச்சு, பிள்ளையும் பெத்தெடுத்தாச்சு. இப்பதான் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. அந்த தீர்க்கதரிசி ராஜாட்ட சொல்றாரு, ஒரு பெரிய பணக்காரன், அவன் வீட்டில் ராத்திரி விருந்துக்காரங்க வந்தாங்க உரம்புற, அவங்களுக்கு சாப்பாட்டுக்காக
தன்னுடைய ஆடு 1000 ஆடு இருக்கும்போது தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஏழையினுடைய மடியில வளர்ந்த அந்த ஒரே ஒரு ஆடு, தன்னுடைய வீட்டில் இருக்கிற 1000 ஆட்டுல ஒரு ஆடை எடுக்கிறதுக்கு மனசு இல்லாம ஏழையினுடைய மடியில வளர்ந்த அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை புடுங்கி அடிச்சு சமைச்சு கொடுத்துட்டான். சொன்ன உடனே தாவீதுக்கு கோபம் வருது. யார் அவன்? தீர்க்கதரிசி நேர பார்த்து, நீ தாண்டாவன். உரியாவை கொன்னதை ஆண்டவர் மறந்துட்டேன்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் தான் 51வது சங்கீதத்தை எழுதுறாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற யாரோ ஒரு சிலர் மேல ஆண்டவருடைய கோபம் ரொம்ப அதிகமா இருக்குது. நீங்க அடங்குவீங்க, கர்த்தர் உங்களை அடக்குவார். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவரா உங்களை அடக்கிறதுக்கு முன்னாடி தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நீங்க போய் நிக்கணும், சாரிப்பான்னு சொல்லணும், நான் இனி பண்ண மாட்டேன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இருதயம் மட்டும் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமா சொல்றேன், உங்களுக்காக ஆண்டவர் இறங்குவார். உங்களை கை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இருதயத்துல அகங்காரமும் தைரியமும் ஆணவமும் ஒரு நாளும் உங்களுக்கு வரக்கூடாது. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. கவனிங்க, நீங்க பிரேஸ்லெட் போறது நான் தப்பா சொல்லலை, ரொம்ப சந்தோஷம். அப்படியெல்லாம் நீங்க நகை போடுறது தப்பா சொல்ல, நீங்க அழகா சேரீ கட்டுறத நான் தப்பா சொல்லல. நீங்க ஒரு காஸ்ட்லியான கார்ல போறத கண்டிப்பா நான் தப்பே சொல்லலை. இல்ல, கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறத விட பல மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கட்டும், எனக்கு சந்தோஷம். ஆனா அந்த பிரேஸ்லெட்டை போடும்போது, அந்த நகையை போடும்போது, அந்த கார்ல ஏறி உட்காரும்போது, அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது தெரியுமா? ஒரு வரட்டு கௌரவமும் தைரியமும் ஒரு வித்தியாசமான எண்ணமும். என்னடா, நீங்க யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டீங்க, நீங்க யார்ட்டையும் ஏண்டான்னு கேட்க மாட்டீங்க. ஆனா ஏன்னு உங்கள்கிட்ட கேட்கிறவனை நீங்க விடவும் மாட்டீங்க. ஆனா உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை யார்கிட்டையும் சண்டைக்கு போகாதவங்க மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கிடையாது. தங்கிட்ட ஏண்டான்னு கேட்கிறவனை கூட ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்றவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை. இந்த கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்கறதுல நிறைய பேர் இருக்கிறீங்க. யாரிடத்துலையும் எந்த பிரச்சனைக்கும் நீங்க கண்டிப்பா போக மாட்டீங்க. ஆனா பிரச்சனைன்னு ஒன்று வந்தா, யாராவது உங்களை டே அப்படின்னு கூப்பிட்டா கண்டிப்பாக உங்களால தாழ்ந்து போக கேட்கல முடியும்னு சொல்றவங்க கை தூக்கணும் பார்க்கலாம். முடியும்னு சொல்றவங்க கை தூக்கணும் பார்க்கலாம். உண்மையா கை தூக்கணும் பார்க்கலாம். இல்ல பாஸ்டர், என்னை காரி மூஞ்சி மேல துப்புனா கூட தொடச்சு போட்டுட்டு இயேசுவே காரி துப்பிட்டாங்க, என்னதை ஏமாத்திரம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. அதான் தேவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? 2-3 days, ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி எங்க திருச்சபைக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்ணீர் அஞ்சலி ஒட்டி இருந்துச்சு. 45 வயசு ஒரு பையன். எனக்கு ஊர்ல இருந்து கன்வென்ஷன் முடிச்சுட்டு போகும்போது அந்த வால் போஸ்ட்டை பார்த்த உடனே என்னடா இவன் இறந்துட்டானா. ஒரு நாள் எனக்கு சிம்ம சொப்பனமா இருந்த மனுஷன், சர்ச்சை அடிச்சு உடைச்ச மனுஷன், பெரிய கல்லை தூக்கி சர்ச்சு மேல 1ஆம் தேதி சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது போட்ட பையன், என்னை நேருக்கு நேர் பார்த்து கெட்ட வார்த்தையில் அவ்வளோ கேவலமா திட்டின பையன், அவ்வளோ அசுத்தமா, உன்னை அடிச்சிருவேன், உன்னை கொன்றுவேன், நீ இந்த ஏரியா விட்டு போயிரு அப்படின்னு சொன்னவன். பக்கத்தில் இருக்கிற 10 பசங்களை கூப்பிட்டு ஆளாளுக்கு கையில் ஒரு முட்டையை கொடுத்து கரெக்டாக அவன் வெளியே வரும்போது அடிங்கடா அப்படின்னு சொல்லி முட்டையினால எங்க சர்ச்சு வாசல் முழுக்க அப்படி முட்டையை அடிச்சு போட்டவன். ஆனா ஒரு நாள் கூட அவனுக்கு எதிர்த்தும் பேசல, எதிர்க்கவும் இல்லை. எப்பெல்லாம் எனக்கு அவன் காசு கேட்குறானோ, அவன் தண்ணி அடிக்கிறது தான் காசு கேட்கறான்னு தெரியும். ஆனால் 1000 ரூபாய் கேட்பான், சில நேரத்தில் 100 ரூபா. சரி வச்சுக்கடா நீ. இப்போ திடீர்னு அவன் இறந்துட்டான், ஏதோ உடம்பு நல்லா இல்லாமல் இறந்துட்டான்னு நினைக்கிறேன். அவனுடைய இறப்பில் நான் கண்டிப்பாக சந்தோஷப்படவே இல்லை. இவனை கொஞ்சம் கூட உயிரோட வச்சிருந்து ரட்சிக்குள்ள இந்த சர்ச்சில் வந்து
லாஸ்ட்டில் இப்போ வந்து லாஸ்ட்டாக சர்ச்சு திறக்கிற அன்னைக்கு, அந்த ஓப்பனிங் அன்னைக்கு நான் அவனை கூப்பிடலை, ஆனால் முடிக்கும்போது அவன் வந்தான், என் பக்கத்தில் நின்று சொன்னான், ஃபாதர், இந்த இடத்துலேருந்து உங்களை துரத்துறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்தேன், ஆனால் என்னமோ தெரில ஃபாதர், உன் கூட கடவுள் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீ இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிட்டல. அதே இடத்துல அவன் தோள் மேலே கையை போட்டு அவனுக்காக ஜெபம் பண்ணி தான் அனுப்பினேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் தேடுறாரு. யாரை தேடுறாரு அப்படின்னு சொன்னால், நீ ரொம்ப லெகுவாக இருப்ப மகனே, நீ லெகுவாக சுதந்திரிப்ப. உன் ஆயுதம் மழுங்கலாக இருந்தால் நீ லெகுவாக சுதந்திரிக்க முடியாது. அப்படியே ஒன்னே ஒன்று மட்டும்தான் கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்கள் கூட நான் போகிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க ஆண்டவரே, நீங்கள் துவங்குங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவரே, நீங்கள் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தரை மட்டும் உங்கள் கையில் பிடிச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது லெகுவாகத்தான். ஆமே. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. கை வலிச்சா கூட பரவாயில்ல, கைய மேல உயர்த்தி நீங்க சாதாரணமானவர் சொல்லுங்க. அப்பா பார்த்து எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்கள், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிற கர்த்தர். நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சாதாரணமானவர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா அப்பா அப்பா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இப்ப கைகளை உயர்த்தி நீங்க சாதாரணமா. இதோ உங்க மூத்த மகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் லெகுவாக்குறார். இதோ மூத்த மகனுடைய வாழ்க்கையை லெகுவாக்குறார். யாரோ ஒருத்தர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கதறிட்டு இருக்கிறீங்க, பாஸ்டர் நான் தான் பாஸ்டர், எது செஞ்சாலுமே எனக்கு கடினமா இருக்கு பாஸ்டர், எது செஞ்சாலுமே கடினமா இருக்கு பாஸ்டர், கல்லுல நார் உரிக்கிறது மாதிரி இருக்கு பாஸ்டர், எல்லாரை விட நான் உழைக்கிறேன், எல்லாரை விட நான் பாடுபடுறேன், ஆனா நான் திரும்பி பார்த்தா ஒரு லாபம் கூட எனக்கு இல்லையே, நான் விழுந்துட்டேன். ஆனா சிலரை பாருங்க பாஸ்டர், ரொம்ப சுலபமா இந்த காரியத்தை எல்லாம் சொல்லி செய்யறாங்க. நான் நினைக்கிறேன் என்னால சுலபமா இதை சுதந்திரிக்கவே முடியாதோன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் உங்க கையை பிடிச்சு இன்றைக்கு இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல மகனே, நீ என்னோடு இருப்பாய் ஆனால், நீ என் கையை பிடிப்பாய் ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை லெகுவாய் சுதந்திரிக்க பண்ணுவேன். நம்புறவங்க கைகளை மேல தட்டி, கைகளை மேல தட்டி. இத்தனை நாட்கள் அழுதது, இத்தனை நாட்கள் புலம்பினது, இத்தனை நாட்கள் கண்ணீரோடு விதைத்தது, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கம்பீரமாய் அறுக்க செய்வேன், அறுக்க செய்வேன். உன்னுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கடினமான உழைப்பை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ கடினப்பட்ட இடத்திலே, நீ பிரயாசப்பட்ட அந்த இடத்திலே உன் தலையை லெகுவாய் பண்ணி உன் உயர்த்தி அலங்கரித்து நான் உன்னை லெகுவாய் சுதந்திரிக்க பண்ணுவே. நன்றி அப்பா, நன்றி. நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ்டர், நான் எதையுமே ஈஸியா பெத்துக்கவே இல்லை, நான் எதையுமே ஈஸியா அனுபவிக்கவே இல்லை, நான் சந்தோஷமே படல, எல்லாத்தையும் அழுது அழுதுதான் நான் வாங்கினேன், எல்லாத்தையும் மன கஷ்டத்தோட தான் வாங்கினேன்.
ஆனா இப்போ என் பிள்ளைய பார்த்தா என்னை விட என் பிள்ளை கஷ்டப்படுத. அவன் எப்படி இதை சுதந்திரிக்க போறானோ, எப்படி இந்த குடும்பத்தை கட்ட போறானோ. ஆனா இங்க இருக்கிற ஏதோ அப்படி உடைஞ்சு போன தாயார் தகப்பனை பார்த்து கர்த்தர் தைரியப்படுத்தி சொல்றாரு, இல்ல மகன், நீ கஷ்டப்பட்டுட்ட, நீ வேதனையப்பட்டுட்ட, உன் பிள்ளைய நான் ஈஸியா சுதந்திரிக்க பண்ணுவேன். நீ பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் உன் பிள்ளைக்கு நான் மறு உத்தரவு செய்வேன். நீ வடிச்ச கண்ணீருக்கு கண்டிப்பாக உன் பிள்ளைக்கு நான் ஒரு பெரிய பதில் தருவேன். நான் உன் பிள்ளையோடு கூட இருப்பேன். நீங்க அவனை பார்த்து சந்தோஷப்படுகிற, அந்த மகளை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. நம்புறவங்க கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லலாமா? நீங்க சாதாரணமானவர். இயேசப்பா, இயேசப்பா. பாட பாட ஒரு பெரிய மகிமை இந்த இடம் முழுக்க கடந்து வருகிறத நான் பார்க்கிறேன். வாலிப தம்பி பாடு, தங்கச்சி பாடு, உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறார்டா. இல்ல, நீ கொஞ்சம் இறங்கு, நீ கொஞ்சம் இறங்கு. ஆண்டவரே, நான் வாழணும்பான்னு சொல்லு. நான் என்னுடைய துணிகரத்தை விட்டுறேன் ஆண்டவரேன்னு சொல்லு. நீ இருதய கடினமா இருக்காத, நீ இருதய கடினமா இருக்காத. இந்த பட்டணத்தில் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஆனா என்னமோ தெரியல, இந்த சத்தத்தை நீ கேட்கணுன்றதற்காக தான் கர்த்தர் உன்னை இந்த சத்தத்தை கேட்க பண்றாரு. உனக்கு ஆண்டவரை பிடிக்குதோ இல்லையோ, ஆண்டவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் உன்னை ரொம்ப விரும்புறாரு. அதுக்காக தான் இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உன்னை நான் வாழ வைப்பேன். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட நான் உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய தெருவில் இருக்கிற எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் வாழ வைப்பேன். நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். நீ காற்றை காண மாட்ட, மழையை பார்க்க மாட்ட, ஆனால் உன் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்பட போகிறது. ஒன்றே ஒன்று மட்டும், கர்த்தர் மட்டும் உன் கூட இருந்தா போதும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். கை வலிச்சா கூட பரவாயில்ல, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர். சத்தமா 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 சொல்லுங்க. ஆமென் 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 சொல்லுங்க. தகப்பன்மார் எல்லாம் சொல்லுங்க, தாய்மார் எல்லாம் சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க பிள்ளைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். நீங்க இறங்காததுனால தான் இன்னும் அந்த பிரச்சனை சரியாகல. சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் பிரயோஜனம் இல்லாத மனுஷன், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தது நீங்க தான்ப்பா. ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழத்தே. இப்ப கைய மேல உயர்த்தி தேவனே கேளுங்க,
என் பாரத்தை இறக்கி வைக்கிற கர்த்தர். இதோ பெரும் காற்றிலே அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, என் தலை மேல இருக்கிற சுமையை என்னால தாங்கவே முடியல பாஸ்டர். இந்த பிரச்சனை என்னால தாங்கவே முடியல பாஸ்டர். எப்படி நான் தாண்டுவேன்? நான் உயிரோடு இருப்பேனா செத்துருவேனான்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த செங்கடலை நீ கடக்க மாட்டேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த செங்கடல்ல நீ மூழ்கி போவேன்னு நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவ்வளவுதான், அவளுக்கு முடிவு வந்துருச்சு, அவனுக்கு முடிவு வந்துருச்சு. செங்கடல் அவனுக்கு முன்னாடி இருக்குது. இனி அவனால எந்த பக்கமும் திரும்ப முடியாதுன்னு உன்னை பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது, வழியே இல்லாத இடத்துல அந்த செங்கடலின் நடுவில் ஒரு வழியை உண்டு பண்ணி, இதோ உன் கையை பிடிச்சு இயேசு அந்த செங்கடலின் நடுவில் நீ சந்தோஷத்தோட கடக்க பண்றத நான் பார்க்கிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்றாரு. இல்ல, நீ மூழ்கி போவேன்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி நீ சந்தோஷமா பாடிட்டே போவ. நீ அந்த இடத்துல எழும்ப மாட்டேன்னு நினைக்கிற அந்த ஜனத்துக்கு முன்னாடி இதோ கர்த்தர் உன்னை அழகா நடத்துறாரு, அழகா நடத்துறாரு. கையை மட்டும் பிடிச்சுக்கோ. இயேசுவே, நீர் எனக்கு வேண்டும். நன்றியப்பா. உன்னத தேவன் என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் என்னை தேடலாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத்தை. பாடுறவங்க பாடுங்க, ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிறைய பேருடைய வாழ்க்கையை லகுவாக்குறத பார்க்கிறேன். நிறைய பேருடைய தலையெழுத்த கர்த்தர் மாத்துறத பார்க்கிறேன். இல்ல மகளே, நீ ரொம்ப லகுவா நடப்ப. இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு பிற்பாடு கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்க போறாரு. எப்ப தெரியுமா? நீங்க சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். சொல்ல 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 எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க, ஒப்பு கொடுக்க. நன்றியப்பா தேவனே, ஜீவனே, தேவனே, ஜீவனே, இயேசுவே வழி சத்தியம். தேவனே, ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரி. ரெண்டு கையை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க பகலாம். தேவனே, சத்தமா ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணு, கத்துறவங்க கத்து, ஏசப்பாட்ட ஏசப்பான்னு கூப்பிடுறவங்க கூப்பிடுங்க. இதோ உனக்கு விரோதமாய் சத்துரு பல முயற்சிகளை எடுக்கிறான். உனக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதம், எத்தனை மனுஷங்க, இவன் விழுந்துற மாட்டானான்னு எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் இல்லாம போகிறத பார்க்கணும்னு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் உன்னை காப்பாத்தின, உங்களை காப்பாத்தினது கர்த்தர். இதுவரைக்கும் உங்களை தப்பு வைத்தவர் கர்த்தர். இதுவரைக்கும் உங்களை எந்த இடத்துலையும் வெட்டுப்படுத்தாதவர் கர்த்தர். அவர் திரும்பவும் வாக்கு கொடுக்கிறாரு, இனியும் உன்னை நான் கண்டிப்பா நான் விட போறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்தோர் ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த 2வது நாள் கன்வென்ஷன்ல
ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். நான் உன்னை லெகுவாய் நடத்துவேன். நான் உன்னை லெகுவாய் நடத்துவேன். வயிற்றுல ஃபர்ஸ்ட் குழந்தை, ஏற்கனவே 7 குழந்தைங்கள் அபார்ட், 7 குழந்தை வயிற்றுக்குள்ளேயே செத்து போயிடுச்சு. இப்போ 7வது, இந்த 8வது அந்த குழந்தைய வயிற்றுல கருத்தரிக்கும் போது ஓவர் ப்ரெஷர். ஏற்கனவே 7 குழந்தைகளையும், சில குழந்தைய 6 மாசத்துல, சில குழந்தைய 8 மாசத்துல பிரசவம். கிட்டத்தட்ட அந்த பிள்ளையினுடைய வயிற்றுல மட்டும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 7 பிரசவம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு குழந்தை கூட உயிரோட இல்லை. இப்போ 8வது குழந்தைய சுமக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பலன் இல்லை. அப்படியே மனசுக்குள்ள ஃபுல்லாக பயம். இந்த குழந்தையும் செத்துருச்சுன்னா, இந்த குழந்தையும் சாக கொடுத்தேன்னா என்ன பண்ணுறேன்னே தெரியல. பிபி ரொம்ப ஹையாக இருக்கு. 9 months வரைக்கும் ஜோம் பண்ணி எப்படியோ கொண்டு போயிட்டோம். 9வது மாதத்தில் பயம் ரொம்ப அதிகமாகி, பிபி அதிகமாகி, இல்லை டாக்டர் சொல்லியிருக்கிறாரு உடனே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுக்கணும், இல்லைன்னா 2 உயிருக்கும் ஆபத்து. இந்த பிள்ளைய காப்பாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் இல்லை. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரெச்சரில் படுத்து கிடக்கும்போது அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்தா அப்படியே பயம், ரொம்ப பயப்படுறார். பாஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது பாஸ்டர், எப்படி இந்த குழந்தைய பெற்றெடுப்பேன்னு எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. உடனே அந்த பிள்ளையினுடைய தலையின் மேலே கையை வச்சு நான் சொன்னேன், உன் கூட இயேசு வருவார், உனக்கு இந்த பிரசவத்தை லெகுவாக்குவார், நீ ரொம்ப ஈஸியாக இந்த குழந்தைய பெற்றெடுப்ப, நீ இதுவரையிலும் பட்ட எல்லா கஷ்டம் மாதிரி இது இருக்காது, இது உனக்கு லெகுவாக இருக்கும், நீ பாடிட்டே போன்னு சொல்லி ஒரு பாட்டை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி, இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா, கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசி அவர் என்னை கைவிட மாட்டா. இந்த பாட்டை அப்படியே பாடி அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே உள்ள தள்ளிட்டே போறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது சில மணி நேரத்துக்குள்ள ஒரு நல்ல நியூஸ், 2 பேரும் சுகமா இருக்காங்க, 2 பேரும் நல்லா இருக்காங்க. அந்த குழந்தைய சந்தோஷத்தோட வீட்டுக்கு கூட கொண்டு போகாம ஸ்ட்ரைட்டா ஆலயத்துக்கு, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அப்படியே ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. ஒரு அழகான குழந்தை என் கையில் கொடுத்துட்டு, பாஸ்டர் பெரிய சாட்சி, நீங்கள் ஸ்ட்ரக்சரில் வச்சு ஜெபம் பண்ணி இது லகுவாக இருக்கும், நீ பயப்படாத, உனக்கு முன்னாடி நடந்தது மாதிரி இருக்காது, ஆண்டவர் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு போனீங்க. உள்ளே போனவொன்னே ஒரு டாக்டர் அம்மா, இது வரைக்கும் எத்தனையோ பேர் என்னை திட்டிருக்கிறாங்க, ஆனால் அந்த டாக்டர் அம்மா என்னை பார்த்துட்டு என் முகத்தை பார்த்துட்டு கேட்டாங்க, நீ கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் நான் கிறிஸ்டியன். ஆனால் அவங்க பொட்டெல்லாம் வச்சுருந்தாங்க, அவங்க கிறிஸ்டியன் இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்போ சொன்னாங்க, உனக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு பாட்டை பாடேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. உடனே எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. நீங்கள் என்னை அனுப்பும்போது இயேசு என்னை கைவிட மாட்டா, இந்த பாட்டை அப்படியே வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்கன்றதுக்காக நான் அப்படியே பாட்டு பாட ஆரம்பித்தேன். சரி நீ அப்படியே பாடிட்டே இரு, ஒரு 5 டைம் பாடுறியா அப்படின்னு அந்த அம்மா வந்து நான் பாடின உடனே என் கூடயே சேர்ந்து அவங்க பாட ஆரம்பிச்சாங்க. கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும். அவங்க வாயிலிருந்து இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. டாக்டர் உங்களுக்கு இந்த பாட்டை தெரியுமா? ஆமா, நானும் ஏசப்பா பிள்ளை தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்னு அந்த பாட்டை பாடிட்டே இருக்கும்போது அழகா அந்த குழந்தை அப்படியே டெலிவரி ஆகி, எனக்கு எந்த வலியுமே எனக்கு தெரியல. தேவதூதனே அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள இருந்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்புறேன், இன்னைக்கு யாரோ ஒரு தகப்பனா ரொம்ப உடஞ்சு போய், ஏதோ ஒரு பிள்ளை ரொம்ப உடஞ்சு போய், பாஸ்டர் நான் இப்படி நான் நினைச்ச ஆரம்பிக்கவே இல்லை, உன் வாழ்க்கையை நீ ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா இந்த வயசுலயே எனக்கு இவ்வளவு கடினமா வரும்னு எனக்கு நினைக்கவே இல்லை, என் சூழ்நிலை இப்படி மாறும்னு நினைக்கவே இல்லை. நான் ரொம்ப கடினமான ஒரு சிக்கலான ஒரு கட்டுகளோடு எது செஞ்சாலும் எனக்கு போராட வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு வேற யாருக்காகவும் பேசல பாச, எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் தான் பேசுனீங்க. ஒரு நாள் கூட நான் சிரிக்க கூடாதா? ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா சாப்பிடக்கூடாதா? ஒரு நாள் கூட நிம்மதியா நான் படுக்க இறங்கி உள்ள போக மாட்டேனா? நான் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர். நான் எல்லாருக்கும் முன்னாடி இப்ப சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறேன், ஆனா உண்மையா நான் சிரிக்கவே இல்லை பாஸ்டர்.
என் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய பெரிய இயேசு என்ன பார்க்கிறாரா, இயேசு என்ன பார்க்கிறாராவா? யோபு கேட்டது மாதிரி தான் கேட்கிறேன். நான் முன்னாடி போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாடி கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனால் நான் போகும் வழி அவர் அறிவார், அவரை சோதித்த பிறகு. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய மகிமையை நான் உணர்றேன். ஆண்டவர் நிறைய வாலிப தங்கச்சிங்க தம்பிகளுடைய கையை பிடிச்சு சொல்றாரு, உன்னை லகுவா நான் நடத்த போறேன் மகன், என் கையை மட்டும் நீ பிடிச்சுக்கோ, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ என்ன சார்ந்து வாழ்ந்துரு, நீ என்ன இன்னும் கொஞ்சம் நெருங்கிருடா. நீ ஏன் மனுஷனை தேடி தேடி போற? இத்தனை நாள் மனுஷனை தேடி தேடி போய் நீ அவமானத்தை மட்டும் தானே பார்த்த. 2 வருஷம் மட்டும் தான்டா ஒருத்தர் உன் கூட நீடிக்கிறாங்க பிரதர். 2 இயர்ஸ் தான் ஒருத்தர் நீடிக்கிறாங்க. 2 இயர்ஸ் தாண்டறதுக்கு பிற்பாடு அவரை வேறும் உன்னை இத்தனை நாட்களும் உன்னை வளர்த்துறேன்னு சொன்னவங்க, ஆதரித்தேன்னு சொன்னவங்க நிறைய பேர் உன்னை காயப்படுத்தி தானே போயிருக்கிறாங்க. ஆனா இப்ப மறுபடியும் இன்னொருத்தரை நீ பிடிச்சிட்டியே. ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோட நிறைய பேருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. நீங்க இவங்க கைவிட்டாலாவது நீ என்ன தேடுவேன்னு நினைச்ச, இவங்க உன்னை வருத்தப்படுத்தினதுக்கு அப்புறமாவது நீ என்ன தேடி வருவேன்னு நினைச்ச. ஆனா இவங்களும் வருத்தப்படுத்தினதுக்கு அப்புறமும் கைவிட்டதுக்கு அப்புறமும் இப்பவும் நீ இன்னொரு மனுஷனை தானே தேடி போற. நீ என்ன தேடி வரவே இல்லைல்ல. உங்க அப்பா என்ன தேடி வந்தாரு, உங்க அம்மா என்ன தேடி வந்தாங்க. நீ இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் உங்க அம்மா என்ன தேடி வந்ததுனாலதான், உங்க அப்பா என்ன தேடி வந்ததுனாலதான், உங்க அம்மா ஆண்டவருக்காக வாழ்ந்ததுனாலதான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற. ஆனா நீ ஏன் தேடல? கையை உயர்த்தி, இல்ல ஆண்டவரே நீர் எனக்கு வேணும், நீர் எனக்கு போதும். அப்படியே தேவ சமூகத்துல எழும்பி நின்று எல்லாருமே உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் அவர் இங்க இடத்துல உலாவி வந்து அப்படியே கர்த்தர் நிறைய பேருடைய பாரங்களை கர்த்தர் இறக்கி வைக்கிறத நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தியனை நீங்க என்றுமே காண்பதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று இருக்கிற அவமானத்தை இன்று நீங்கள் என்றும் காண்பது இல்லை. இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற அந்த கடனை இன்று என்றும் நீங்கள் காண்பது இல்லை. சத்தமாய் ஆமேன் ஆமேன் ஆமேன். கைகளை உயர்த்தி ஆமேன். இன்னைக்கு இரவு திரும்பவும் 4 மாவடியில் ஒரு ஆல் நைட் ப்ரேயரில் பேசுகிறதுக்காக கடந்து போகிறேன். அதனால் உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும்னு விருப்பம் இருந்தாலும் அதற்கான நேரங்கள் இல்லை. அதனால் பலிபீடத்திலிருந்தே உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். இந்த பகுதியை ஆண்டவர் நேசிக்கிறார். மறுபடியும் இந்த 2வது வருஷம் உங்களோட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை நிறைய பேரை லெகுவா கர்த்தர் நடத்த போறாரு. இங்க இருக்கிற நிறைய வாலிப தம்பி தங்கச்சியை கர்த்தர் லெகுவா நடத்த போறாரு. ஆனா நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகிறதுக்கு கர்த்தரை மட்டும் கர்த்தரை மட்டும் கர்த்தரை மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எதை குறிச்சும் யோசிக்க வேண்டாம். எவ்வளவு புயலானாலும் கண்டிப்பா அடங்கும், எவ்வளவு பிரச்சனையானாலும் கண்டிப்பா சரியாகும். உங்களுக்கு வர்றதெல்லாம் நன்மைக்காக தான் வந்திருக்குது, தீமைக்காக எதுவும் வரல. இன்னும் உங்க வாழ்க்கையில தீமைக்காக எதுவும் நடக்கிறது இல்லை. கர்த்தர் சகலத்தையும் நன்மையாய் இல்ல. நீங்க நிறைய பேர் முடிஞ்சிருச்சு பாஸ்டர்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இல்ல இன்னைக்கு தான் துவங்கி இருக்குது, இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்குது. உனக்கு முன்னாடி நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஓடிட்டாங்க, இனி நான் ரொம்ப பின்னாடி வந்துட்டேன், இதுக்கு மேல நான் ஓடியும் அவங்கள மாதிரி வெற்றி அடைய மாட்டேன்னு உங்க மனசு சொல்லுது. கர்த்தர் சொல்றாரு, அவங்க ஓடுறவங்க வேகமா ஓடட்டும், நான் உன்னை திரும்ப ஏன் பலத்துல ஓட பண்ணுவேன். அவங்கள விட 10 மடங்கு வேகமான ஓடக்கூடாது, அவங்கள விட 10 மடங்கு கைகளை தட்டும் அந்த மகிமை, கரங்களை தட்டும் போதே அந்த மகிமை இல்ல. கர்த்தர் ஹல்லேலூயா, அந்த எலியா ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆகாரத்துல ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் ஏறி போக முடியுமானா, உங்களை அழைச்ச உங்களை வேறு பிரித்த இன்னைக்கு ஊழியக்காரனை கொண்டு பேசிட்டு இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை ஓட வைப்பேன், தடைகளை தாண்டி ஓட வைப்பேன். ஆமே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு நூட்டி ஆமேன். நம்புங்கப்பா என்ன
நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. சொல்லுங்க சத்தமா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளை. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. ஆண்டவரே, இப்ப வானம் திறந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரிலே பிரியமா இருக்கிறேன். அப்படி ஒரு சத்தம் கடந்து வந்தது போல இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீங்க சொல்லுங்கப்பா, இது என் பிள்ளை, இது என் மகன், இது என் குடும்பம் கண்டிப்பாக வெட்கப்பட்டு போவதே இல்லைன்ற வார்த்தையை இப்போ எங்க பிள்ளைக்கு சொல்லுங்க ஆண்டவரே. Thank you Jesus. 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 Hallelujah. எங்க பிள்ளைங்க யாருக்குமே துரோகம் பண்ணவே இல்லப்பா. ஆனா அவங்க யாருக்குமே துரோகம் பண்ணலன்னா கூட அவங்க நல்லா இருக்கிறத விரும்புறவங்க ரொம்ப கொஞ்சம். மூஞ்சிக்கு முன்னாடி சிரிச்சாலும் முதுகுக்கு பின்னாடி அம்பா பாஞ்சிட்டே இருக்காங்கப்பா. எத்தனை சாபம், எத்தனை வார்த்தை, எத்தனை வார்த்தை. ஆனாலும் ஈசாக்க பகைச்சவங்களும் வெறுத்தவங்களும் ஒதுக்குனவங்களும் ஒரு நாள் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொன்னது போல என் பிள்ளைய பார்த்து அதே வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த நாளை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காய், அந்த அபிஷேகம் இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் மேல் பற்றி பிடிக்கிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. கைகளை தட்டி என்ன நம்புங்கப்பா, என்ன அறநோட்டு என்ன நம்புங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. முச்சடியில பக்தன் மோசேக்கு நீங்க தரிசனம் தரலையா? பள்ளத்தாக்குல வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கலையா? காத்திருக்கும் அடியாருக்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர். முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே. இப்ப கைய மேல தட்டி சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா. சொல்ல 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 அந்த கிருபை, சொல்ல சொல்ல அந்த கிருபை. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. பின்னாடி சத்தம், பின்னாடி வரைக்கும் ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி கைய மேல தட்டி என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. தகப்பன்மார் எல்லாம் சொல்லுங்க, என்ன நம்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நம்புங்க, நம்புங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும்
சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே, செயல்படுவே. சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன். தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்கப்பா, தீர்மானம் எடுங்க. அவரை தவிர உயர்த்துறதுக்கு யாரால முடியும்? அவர் கொடுக்காத உயர்வை இந்த உலகம் எப்படி கொடுக்க முடியும்? அவர் நினைச்சார்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விட உன்னை பெஸ்டா நிறுத்த வல்லவர். அவருக்கு ஞானி தேவையில்லை, அவருக்கு பைத்தியமான நீ போதும். அவருக்கு இருக்கிறவன் தேவையில்லை, அவருக்கு இல்லாத ஒன்ன மாதிரி ஆட்கள் போதும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். கைகளை மேல தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை மனதார உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஊழியக்காரனாய நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வாழ்ந்து இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் எங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தில் பெரிய பெரிய சாட்சிகள் எழும்பட்டும். நன்றி ராஜா. சுத்தி இருக்கிற சொந்தங்கள், சுத்தி இருக்கிற நண்பர்கள் பார்க்க 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 அப்படியே என் பிள்ளைங்க growth ஆயிட்டே இருக்கட்டும்பா. நன்றி ஆண்டவரே. இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு பிற்பாடு அவங்க ரொம்ப லெகுவாய் லெகுவாய் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர், நீ அப்படி நடத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சிக்காக ரொம்ப பாரத்தோட ஜெபிக்கிறேன். என் பிள்ளைய கைவிட்டுறாதீங்கப்பா. இந்த அதிசயபுரத்திலிருந்து ஒரு கூட்டம் எழும்பணும். இங்கிருந்து வாலிபர்கள் எழும்பணும். இங்கிருந்து வாலிபர்கள் எழும்பி உலகத்தையே கலக்கணும், உலக நாடுகளை கலக்கணும், லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா அமையணும். இங்கிருந்து ஒரு எழுப்புதல் அக்கினி பற்றி எரியட்டும். இங்க இருக்கிற வாலிப தம்பிகளை நம்புங்க, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை நம்புங்க ஆண்டவரே. அப்பா, ஒதுங்கி ஓரமா யாருக்கும் தெரியாம கிடக்கிற ஆண்டவரே, ஒன்றும் இல்லாம இருக்கிற அந்த குடும்பத்திலிருந்து அந்த பிள்ளைக்குள்ள ஒரு ஆவியை ஊற்றி, ஒரு ஜப வல்லமையை ஊற்றி, தட்டி கொடுத்து, சொல்லி கொடுத்து, உலக நாடுகளுக்கு ஒரு தலைவனாய் தலைவியாய் வைக்கிற ஒரு அபிஷேகம் இங்கிருந்து புறப்படுகிறதற்காக நன்றி. சுத்தி இருக்கிற அத்தனை சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தையும் அப்படியே அழித்து இயேசுவினுடைய கொடியை இந்த இடத்துல நிலைநாட்டுவதற்கு இப்பொழுது இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. நன்றி அப்பா. எங்க அன்பு தகப்பனார் ஐயாவுக்காக இன்னும் இந்த திருச்சபையில இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ், இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். 10 டைம் கையை உயர்த்தி இயேசுவே, இரண்டாவது விசை சத்தமா இயேசுவே, மூன்றாவது விசை சத்தமா இயேசுவே, நாலாவது விசை சத்தமா இயேசுவே, ஐந்தாவது விசை சத்தமா இயேசுவே, ஆறாவது விசை சத்தமாய் இயேசுவே, ஏழாவது விசை சத்தமாய் இயேசுவே, எட்டாவது விசை சத்தமாய், ஒன்பதாவது விசை சத்தமாய் இயேசுவே, 10வது விசை கரங்களை தட்டி கொண்டே இனி வாழ்ந்து காட்டுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடிட்டே போங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. ஆமென். முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா?